வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து டே 58ங்க. நீங்க காலையில பார்த்தீங்கன்னா, கருங்குருவை அரிசி வந்து கஞ்சி பண்ணி சாப்பிட்டீங்க. உடம்புக்கு வந்து இந்த அரிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த அரிசி இல்ல, பாரம்பரிய அரிசி வந்து எது நம்ம சாப்பிட்டாலும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ உங்க பக்கத்து கடையில வந்து அது மாரி அரிசிலாம் வித்துச்சுன்னா, இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. இது பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நைட்டே வந்து இந்த அரிசிய வந்து நல்ல தண்ணிலே ஊற வச்சுருங்க. 1க்கு 4 டம்ளர் வந்து வச்சு நல்லா 4, 5 விசில் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து கருப்பட்டி பாகு இருக்கு பார்த்தீங்கன்னா, அத எடுத்து ஊத்திட்டு, அடுப்ப விட்டு இறக்குனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் பால், கெட்டியா தேங்காய் பால் ஊத்தி இது பண்ணீங்கன்னா, அந்த கஞ்சி வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. 2 ஏலக்காய் மட்டும் டேஸ்ட்டுக்கு வந்து தட்டி போட்டுக்கோங்க. பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்பயும் போல சின்ன வெங்காயம், 2 முட்டை போட்ட ஆம்லேட்டுங்க. கொஞ்சமா சாப்பாடு, அதுக்கப்புறம் வல்லார கீரை துவையலும், கத்திரிக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டீங்க. சாரிங்க, அந்த வீடியோ வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து என்னால போட முடியல. ஸோ இதான் நான் மத்தியானம் சாப்பிட்டது. அப்புறம் வந்து சாயந்தரம் போல 2 நாட்டு பழமும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிலக்கடலை வச்சு சாப்பிட்டேங்க. இதுதான் என்னோட நைட்டு டிஃபன். நைட்டு எதுவுமே நான் சாப்பிடலங்க. ஸ்நாக்ஸோட முடிச்சுக்கிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும், ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.